இந்த 9 பழக்கங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சா எந்த சூழ்நிலையிலையும் உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு சிலரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்க கலங்கவே மாட்டாங்க. யாராவது அவங்கள அவமானப்படுத்தினாலும் உடைஞ்சு போகவே மாட்டாங்க. எப்பவும் ஒரு அமைதியான கம்பீரம் அவங்க முகத்துல இருந்துட்டே இருக்கும். அது எப்படி தெரியுமா? அது பணத்தால வர்றதில்ல, படிப்பால வர்றதில்ல, தினமும் வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரு சில நல்ல பழக்கங்கள்னால வருது. புத்த தத்துவம் சொல்ற இந்த 9 பழக்கங்களை நீங்களும் வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை யாராலையும் அவ்வளவு ஈஸியா அசைக்கவே முடியாது. முதலாவது, யாரா இருந்தாலும் நேரா கண்களை பார்த்து பேசுங்க. எதிரில் இருக்கிறவங்க பணக்காரங்களா, பெரிய அதிகாரியா, இல்ல பிரபலமானவங்களா, யாரா இருந்தாலும் மரியாதையோட நேரா அவங்க கண்களை பார்த்து பேசுங்க. கண்களை கீழே குனிஞ்சு பேசுறது வெறும் உடல் மொழி மட்டுமில்ல, அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் காட்டும். உண்மையா சொல்லணும்னா யாரும் உங்களை விட உயர்ந்தவங்களும் இல்ல, தாழ்ந்தவங்களும் இல்ல. எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பார்வையே மாறிடும். அந்த தன்னம்பிக்கை உங்க கண்கள்லயே தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய கம்பெனியில இன்டர்வியூ நடந்துச்சு. அங்க வந்த எல்லாருமே சிஇஓவை பார்த்து பதட்டத்துல கண்களை கீழே குனிஞ்சு பேசினாங்களாம். ஆனா ஒரு இளைஞன் மட்டும் சிரிச்ச முகத்தோட மரியாதையோட நேரா அவருடைய கண்களை பார்த்து பேசினான். இன்டர்வியூ முடிஞ்சதும் சிஇஓ கேட்டாரு, என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம், உங்க பதவி வேணும்னா பெருசா இருக்கலாம் சார், ஆனா நம்ம 2 பேருமே மனிதர்கள் தான். உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், ஆனா பயப்படல. இந்த பதில் அவர் ரொம்பவே கவர்ந்திருக்கு. உடனே அவர் சொன்னாரு, வேலைக்கு தேவையான திறமை உன்கிட்ட இருக்கு, ஆனா அதை விட முக்கியமா உன் கண்கள்ல தெரிஞ்ச தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நண்பர்களே, தலை குனிஞ்சு வாழறதை விட மரியாதையோட கண்களை பார்த்து பேசுற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உடனே பதில் சொல்லாதீங்க, கொஞ்சம் இடைவெளி விடுங்க. யாராவது உங்ககிட்ட கோபமா பேசலாம், யாராவது உங்களை குறை சொல்லலாம், யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு குற்றம் சாட்டலாம். அந்த நேரத்துல உடனே பதில் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஆனா அந்த அவசர பதில் பெரும்பாலும் உணர்ச்சியில இருந்து வரும். அதுக்கு பதிலா சில வினாடிகள் அமைதியா இருந்துட்டு யோசிச்சு பதில் சொன்னா அதுதான் உண்மையான முதிர்ச்சி. அவசரமா பேசுற வார்த்தைகள் உறவுகளை உடைக்கும். ஆனா கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசுற வார்த்தைகள் மரியாதையை சம்பாதிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு மேனேஜர் ஒருத்தர் ஒரு ஊழியரை பார்த்து, இந்த தவறுக்கு நீதான் காரணம் அப்படின்னு கோபமா சொல்றாரு. அந்த ஊழியர் உடனே பதில் சொல்லல, சும்மா ஒரு 5 வினாடி அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் மெதுவா சொல்றாரு, சார், அந்த கோப்பைய நான் சமர்ப்பிக்கல, முழு விவரத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு பேசலாமா அப்படின்னு நிதானமா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த தவறு வேற ஒருத்தருடையது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் மேனேஜர் சொல்றாரு, நீ கோவப்பட்டு உடனே பேசாம அமைதியா இருந்ததுனால தான் உண்மை வெளியே வந்தது அப்படின்னு. ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கோவத்துல சொல்ற ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஆனா அமைதியா யோசிச்சு சொல்ற ஒரு வார்த்தை பிரச்சனைய முடிச்சு வைக்கும். 3வது டெக்னிக், உங்க பலவீனங்களை எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் கிட்ட மட்டும் மனசு திறந்து பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா யாரையும் பார்த்த உடனே உங்களுடைய கஷ்டம், பயம், தோல்வி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உலகத்துல எல்லாரும் உங்க நல்லதுக்காக மட்டும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நீங்க சொன்ன பலவீனத்தையே ஒரு நாள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். அதனால உங்களுடைய ஆழமான வழிகளையும் ரகசியங்களையும் பாதுகாப்பா வச்சுக்க கத்துக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு புதிய ஊழியர் ஒருத்தர் இருந்தாரு. வீட்டு பிரச்சனை, கடன், வேலை போயிடுமோன்ற பயம், இப்படி எல்லாத்தையும் ஆபீஸ்ல சந்திக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்சு பதவி உயர்வு பத்தி பேச்சு வந்திருக்கு. அவரை பிடிக்காத ஒருத்தர் அவருடைய மேலாளர் கிட்ட போய், இவருக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார், பெரிய பொறுப்பை இவரால எப்படி சமாளிக்க முடியும், இவராலெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு நம்பிக்கை இல்லாதவர்கள் கிட்ட பகிர்ந்த விஷயங்களே இன்னைக்கு அவருக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு பெரிய பாடமே புரிய வந்திருக்கு. நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மனம் திறந்து பேசலாம், ஆனா எல்லார்கிட்டையும் மனம் திறந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதனால நண்பர்களே, உங்களுடைய பலவீனங்களை யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. சரியான மனிதர்கள் கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. பல நேரங்கள்ல உங்களுடைய அமைதியும் உங்களுடைய ரகசியங்களும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும். மன அழுத்தத்தை வெளியே காட்டாதீங்க, உள்ளுக்குள்ளேயே அமைதியா இருங்க.
வாழ்க்கைன்னா கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், மன அழுத்தம் வரும். இது யாராலையும் தவிர்க்க முடியாத விஷயம்தான். ஆனா அந்த அழுத்தத்தை முகத்திலையும் நடத்தையிலையும் காட்டாம இருக்க கத்துக்கணும். கடல்ல புயல் வந்தாலும் அடியில அமைதியா தானே இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசும் இருக்கணும். இந்த அமைதி தான் நம்மளுடைய உண்மையான பலம். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விமானம் வானத்துல பறந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு பலமான காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. விமானம் கொஞ்சம் குலுங்கிருக்கு. உடனே உள்ள இருக்க பயணிகள் எல்லாரும் ரொம்ப நல்லா பயந்துட்டாங்க. ஆனா விமானம் ஓட்டுறவர் மட்டும் பதறவே இல்லை. அமைதியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சாரு. கொஞ்ச நேரத்துல விமானம் பாதுகாப்பா தரையிறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பயணி வந்து கேட்டாரு, சார் உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, பயம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா நான் பதறினதை வெளியே காட்டியிருந்தா இந்த விமானத்துல இருந்த எல்லாருடைய பயமும் இன்னமும் அதிகமாகிருக்கும். அதனால நண்பர்களே, பிரச்சனை வர்றது பலவீனம் இல்லை, பிரச்சனைக்குள்ளையும் அமைதியா இருக்கிறது தான் உண்மையான மன வலிமை. 5வது, நேர்த்தியா உடை அணிங்க. இது உங்களை பத்தின ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நல்ல ட்ரெஸ் போடுறது மற்றவங்களுக்காக மட்டுமில்ல, அது நம்மளை நாமளே மதிக்கிறோன்னு காட்டுற ஒரு விஷயம். சுத்தமான உடை, ஒழுக்கமான தோற்றம், நேர்த்தியான நடை, இது எல்லாமே தன்னம்பிக்கையை கூட்டும். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல 2 மாணவர்கள் இருந்தாங்களாம். 2 பேருமே நல்லா படிப்பாங்களாம். ஆனா ஒருத்தன் தினமும் சுத்தமான சீருடை, பளபளன்னு காலணி, ஒழுங்கா தலைமுடிய வாரிட்டு நீட்டா வருவான். இன்னொருத்தன் நல்ல திறமை இருந்தாலும் உடை விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா தான் இருப்பான். ஒரு நாள் ஸ்கூல்ல மாணவர்களுடைய தலைவரை தேர்வு பண்ணணும். ஆசிரியர் முதல் மாணவனை தேர்வு பண்ணிட்டாரு. உடனே அந்த இன்னொரு மாணவன் கேட்டானா, சார் நானும் நல்லா தானே படிக்கிறேன், என்னை ஏன் தேர்வு பண்ணல அப்படின்னு. அதுக்கு ஆசிரியர் சொன்னாரு, ஒரு தலைவன் பேசுறதுக்கு முன்னாடியே அவனுடைய ஒழுக்கமும் நேர்த்தியும் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அது உன் நண்பனுடைய தோற்றத்துல தெரியுது அப்படின்னு. அந்த நாள்ல இருந்து இவனும் தன்னுடைய தோற்றத்தை கவனிக்க ஆரம்பிச்சான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, விலை உயர்ந்த ஆடை தேவையே இல்லை, சுத்தமும் நேர்த்தியும் ஒழுங்கும் இருந்தாலே போதும். அதுதான் உங்களுடைய முதல் நல்ல அறிமுகம். 6வது டெக்னிக், மெதுவா பேசுங்க. அதுதான் தன்னம்பிக்கையின் குரல். நிறைய பேரு பதட்டத்துல வேக வேகமா பேசுவாங்க. யாராவது குறுக்கிட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து அவசர அவசரமா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே தன்னம்பிக்கை இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. மெதுவா பேசுவாங்க, தெளிவா, ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு பேசுவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நீதிமன்றத்துல 2 வக்கீல்கள் வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப சத்தமா வேகமா பேசினாரு. இன்னொருத்தர் மட்டும் அமைதியா ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவா சொன்னாரு. 2 பேரையும் கேட்ட நீதிபதி கடைசியில சொன்னாராம், சத்தமா பேசுறவங்க கவனத்தை ஈர்க்கலாம், ஆனா அமைதியா தெளிவா பேசுறவங்க சொல்ற வார்த்தைகள் தான் எப்பவுமே மனசுல நிற்கும். அந்த வழக்குல வெற்றியும் அவருக்கு தான் கிடைச்சது. அதனால சத்தமா பேசுறது அதிகாரம் இல்ல, அமைதியா பேசுறது தான் தன்னம்பிக்கை. 7வது டெக்னிக், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எப்பவுமே கவலைப்படாதீங்க. இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம். நீங்க என்ன செஞ்சாலும் உலகம் பேசும். நல்லது செஞ்சாலும் பேசும், கெட்டது செஞ்சாலும் பேசும். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணி உங்க கனவை விட்டுடாதீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இளைஞன் நல்ல அரசு வேலையை விட்டுட்டு சொந்தமா ஒரு டீ கடை ஆரம்பிக்க முடிவு பண்ணான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணாங்க, இவ்ளோ படிச்சுட்டு நீ டீ கடையா வைக்க போற அப்படின்னு. மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆனா அவன் யாரோட பேச்சையும் மனசுல வச்சுக்கவே இல்லை. தனக்கு பிடிச்ச வேலைய மனசார செய்ய ஆரம்பிச்சான். ஒரு சில வருஷத்துல அந்த டீ கடை பல கிளைகளா வளர்ந்துச்சு. அதே கேலி பண்ணவங்க இவ்வளோ பெரிய வெற்றி எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவன் ஒரு வரி சொன்னான், அன்னைக்கு உங்க பேச்சை நான் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த வெற்றியை என்னால பார்த்திருக்க முடியாது அப்படின்னு. அதனால நண்பர்களே, மக்களுடைய கருத்து தினம் தினம் மாறும், ஆனா உங்க கனவு மட்டும் மாறவே கூடாது. 8வது டெக்னிக், மாற்ற முடியாததை ஏத்துக்க கத்துக்கோங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கையில இருக்காது. மழை பெய்யும், எதிர்பாராத பிரச்சனைகள் வரும், சில இழப்புகள் நடக்கும். அதுக்காக கோவப்பட்டாலும் அழுதாலும் அது மாற போறதே இல்லை. அதுக்கு பதிலா இது என் கட்டுப்பாட்டுல இல்லை, இனிமே என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு உதாரணம், ஒரு விவசாயி பல மாசமா உழைச்சு நெல் பயிரை வளர்த்தாராம். அறுவடைக்கு சில நாட்கள் தான் இருந்தது. அந்த நேரத்துல கனமழை பெய்தது. வயலோட ஒரு பகுதி நல்ல சேதமாயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அந்த விவசாயி அமைதியா சொன்னாராம்,
மழையை என்னால நிறுத்த முடியாது, ஆனா மீதி இருக்கிற பயிரை காப்பாத்த என்ன செய்யணும்னு என்னால முடிவு பண்ண முடியும் அப்படின்னு உடனே வேலையை ஆரம்பிச்சாரு. அதனால மாற்ற முடியாதத ஏத்துக்கிறது தோல்வி இல்ல, மாற்ற முடிஞ்சதை சரியா செய்யறது தான் வெற்றி. 9வது டெக்னிக், உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. உங்களுக்கான இலக்க நீங்க உருவாக்குங்க. மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வாழறது உண்மையா வாழ்க்கையே இல்ல. உங்களுக்கு என்ன வேணும், எங்க போகணும், என்ன சாதிக்கணும், அதுக்கு ஒரு தெளிவான இலக்க நீங்க உருவாக்குங்க. அதை நோக்கி தினமும் ஒரு அடி எடுத்து வைங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2 நண்பர்கள் கல்லூரி படிச்சு முடிச்சாங்க. ஒருத்தன் எல்லாரும் போற பாதையில போயிட்டே இருந்தான். ஆனா இன்னொருத்தனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு இருந்துச்சு, நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு. அதுக்காக தினமும் முயற்சி பண்ணா, பல தடவை தோத்தும் போனான். ஆனா கனவை மட்டும் மாத்திக்கவே இல்லை. சில வருடங்களுக்கு பிறகு அவன் நல்ல ஆசிரியரா மாறினான். அப்போ அவனுடைய நண்பன் வந்து கேட்டான், நீ எப்படி இவ்ளோ தெளிவா முன்னேறின அப்படின்னு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நான் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கல, என் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னானா. அதனால நண்பர்களே, மற்றவங்களை பின்பற்றினா அவங்களுடைய பாதையில தான் நீங்க நடப்பீங்க. உங்களுடைய இலக்கை நீங்க தேர்ந்தெடுத்தா உங்களுக்கான வாழ்க்கைய நீங்களே உருவாக்க முடியும். கடைசியா ஒரு விஷயம், உண்மையான வலிமை அப்படிங்கிறது மற்றவங்களை ஜெயிக்கிறது இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நீங்களே இழக்காம இருக்கிறது தான். இந்த 9 பழக்கங்கள்ல உங்களுக்கு எந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அடுத்தடுத்த சிந்திக்கக்கூடிய தகவல்கள்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது நான் மீனா கணேசன்.